ரைடா நீங்கள் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் சேர் வந்து பூந்தோட்டம் மாதிரி சும்மா குக்கர் மேல உட்காந்துருக்கோம். உங்க நெயில் எல்லாம் கட் பண்ணி ரிவர்ல போட்டு அதுக்கு நெயில் நதின்னு நேம் வைக்கலாம். ஏன் மூன் காலையில வர்றதில்ல தெரியுமா? கொஞ்சம் நார்மலா தான் ப்ரோ இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போ எல்லா சீட்லயும் மாறி மாறி உட்காருமா? நான் இங்க நின்னுக்கு வா. அதுதானே ஆசைப்பட்டீங்க. உட்காருங்க. இல்ல உட்காருங்க. இல்லை காலையில் நான் வந்த உடனே உங்களை நான் நோட் பண்ணேன். என்ட்ரு ஆகும்போது உங்கள் கேங்கோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து டீ ஏதோ குடிச்சிட்டு இருந்தீங்க. ஆமாம், காஃபி ஜிகாலோன்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க. பேசிருந்தீங்களா? அப்போவே வந்து பேசிருப்பீங்க. அப்போவே எனக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு. மேல் மேல் ரொமான்ஸ் கொடுத்துடலாம் அந்த மாதிரி நான் பிளான் பண்ணேன். அந்த மாதிரி தான் நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க. தெரியும். உண்மையாவே யூ ஆர் ஃப்ரம் தாய்லாந்து தானா? நோ, ஐ ஜஸ்ட் சில் தேர். கூல் டூடா இருக்கீங்க நீங்க அது மாதிரி. கொஞ்சம் தாய் பேசு. நீங்க கெட்டிங் டு நோ ஈச் நோ அதர். நோ நோ. ஹாட்ஸ்பாட் 2 டீம் வந்து நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ராக்கெட் ராணி ப்ரோ. வணக்கம் சஞ்சனா, வணக்கம் பவானி, வணக்கம் ரைடா, வணக்கம் ஆதித்யா ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ ஹாப்பி உங்க எல்லாரையும் மீட் பண்ணதில்ல. ஆல்ரெடி ஒரு வேற லெவல் ப்ராஜெக்ட். ட்ரெய்லர் வரும்போதே நினச்சோம் என்னடா இது பண்ண போகிறாங்க. ஹாட்ஸ்பாட் 1க்கு பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் ரொம்ப ஃபெரோசியஸாக ஆவு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்து, ஆனால் படம் பார்க்கும்போது ஓ மை காட், படங்கள் வந்து நல்ல பதில்கள் மட்டும் கொடுக்காது, நல்ல கேள்வியும் கொடுக்கும் அப்படிங்கிறது விக்னேஷ் ப்ரோ பயங்கரமாக கொடுத்தாரு. ஹாட்ஸ்பாட் 2லையுமே ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ ப்ராமிசிங்காக சூப்பராக இருந்தது. உள்ளே ஏதோ வெயிட்டாக வச்சிருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் சார் சிஎம் ஆக்கியிருக்கிறாரு, விஜயகாந்த் சாருக்கு ஜெயந்திவில் வந்திருக்கு, தோனி 2050 வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி என்ன கடவுளை இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்க. ஐ திங்க் உங்களோட கதாபாத்திரம் தான் இதை எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரெகிடா தாலி கட்டுறாங்க, லைட்டா ஒரு பொண்டாட்டியாகவும் பொண்டாட்டி புருஷனாகவும் நாங்களே. ஆமா தானே? ஆமா, போன படத்தோட இதுவை வந்து நாங்களே அப்படியே போட்டு ப்ரோமோட் பண்ணிட்டோம். ஜாலியா என்ன நடக்கும் கிளைமேக்ஸ்ல அதெல்லாமா சொல்லுவாங்க. ஓகே சொல்லுங்க ப்ரோ. ஒரு பயங்கரமான ஹீரோக்கு பயங்கரமான ஃபேன், ஆக்ரோஷமான ஃபேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆமா, எப்படி வந்திருக்கு உங்களோட கதாபாத்திரம்? ப்ரோ சூப்பரா இருந்தது. இல்ல ஃபுல் ஃபன்னு தான். நம்மளே ஒன்றும் பெருசா மெச்சூரிட்டி இல்லாத ஆள் தான், நம்மளை விடவும் மோசமா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தோணும்ல. அப்போ அதெல்லாம் வேற யாராவது சொன்னா, இதை பத்தி யாராவது சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். நம்மளே சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாருன்னா சூப்பர்ல. அவரோட மைண்ட் வாய்ஸ் தான் எல்லாமே கன்வே. எப்படி ஆனாலும் இதுதான் நாங்க சொன்னது தான். வேற மாதிரி சூப்பரான மேட்டர், வேற லெவல் எதிர்பார்க்குறோம். ரைடா நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் சேர் வந்து பூந்தோட்டம் மாதிரி வந்துட்டீங்களா? நான் சும்மா குக்கர் மேல உட்காந்துருக்கோம். உங்க நெயில் எல்லாம் கட் பண்ணி ரிவர்ல போட்டு அதுக்கு நெயில் நதின்னு நேம் வைக்கலாம். ஓ ஓகே ஓ, எல்லாருக்கும் ஒரு பிக்கப் லைன். எங்க ChatGPT இல்ல ஓன் இதெல்லாம் சொந்தமா சம்பாதிக்கிறது. உங்களுக்கு ஏன் மூன் காலையில வர்றதில்ல தெரியுமா? நீங்க இது எடுத்து மறந்து ஒரு 2 minutes டைம் கொடுங்க போவோம். ஃப்ளாப், தட்ஸ் இட். ஆமா. சோ பிரிகிடா சொல்லுங்க. எஸ், ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது. ஏன்னா நாங்க எல்லாருமே ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, விக்னேஷ் கார்த்திக் வந்து எவ்வளோ போல்டன், எந்த பாயிண்ட் எடுத்து சொல்லணும்னாலும் அவருக்கு ஒரு பயம் இல்லாம இதுதான் அப்படின்னு சொல்றதுலயே ஒரு தைரியம் வேணும்ல. அதுதான் நாங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கோம், அதுதான் எல்லாருமே ஃபீல் பண்றதா ஒரு விஷயம் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நானும் இவர் சொன்ன மாதிரி நானுமே நான் என்ன ரோல் பண்ணணும், என்ன கேரக்டர் பண்ணணும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அது என்ன நானும் என்ன பண்ணணும் அதுதான். இப்போ நாங்க எல்லாருமே ஒரு பயங்கர போல்டான, பயங்கர என்ன சொல்றது, நடக்கிற விஷயத்த சொல்றதுக்கு பயப்படாம மேபி அப்படி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்ணியிருக்க ஒரு ஆட்கள் தான். ஸோ அதனால தான் we all end up here in this team under விக்னேஷ் கார்த்திக் சார்னு சொல்லலாம். ஸோ அதனால நாங்கள் எல்லாருமே அப்படிதான் இருக்கோம். ஸோ படத்தை சீக்கிரமாக போய் எல்லாரும் பார்க்கணும், மிஸ் பண்ணாமல். இதில் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது, நிறைய நடக்கிற விஷயம் எடுத்து பேசணும். யாராவது பேச மாட்டாங்களா, இதெல்லாம் எங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு கிடைக்காதா அப்படின்னு இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து சமர்ப்பணம் மேபி சொல்லலாம். ஆனா இங்க நல்லது சொன்னா நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது நல்லது சொன்னாலோ இல்லை உண்மையை சொன்னாலோ நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லை, அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எது எடுத்துக்கணுமோ அவங்க எடுத்துக்கிட்டோம், வேணான்னு அந்த கருத்தை வேணான்னு சொல்றவங்களுக்கு ஓகே தான். அந்த ஸ்டாண்ட்ல தான் இப்போ எல்லாருமே இருக்கோம். ஸோ அதனால படத்தை பார்த்து ஐ ஹோப் லைக்
ஐ திங்க் 90% இது எல்லாருக்குமே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே லைக் வி ஃபீல் லைக் வி ஆர் மெச்சூர்ட் லைக். அதனால எனக்கு என்னவோ அந்த ஃபீலிங் இருக்கு. நிறைய பேர் இது ஒத்துப்பாங்க, நீ ஏத்துப்பாங்க அப்படின்னு. இவன் பேரு மன்மதன் மனோஜ் மேம். பரவாயில்லையே. அது வந்து உங்களோட இந்த போயன் இதயம் அந்த ஆல்பம் சாங்ல இருந்து உங்களை ஓ ரொம்ப வாவ். பிடிக்கும். கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை 1 மாசம் மட்டும் தான் பிறந்திருக்கணும், அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சொல்லிட்டேன்டா, வீட்டுக்கார மட்டும் சொல்லிடு வந்து. எனக்கும் அந்த பாட்டு பிடிக்கும், செம சாங். இல்ல சூப்பர் சாங் அது. ஒரு மாதிரி ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடுவாங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல அப்படியே. ஆமா, லவ் ஃபீல் இருந்தா பயங்கரமா ஆடுவாங்க. மொத்தமல்ல வந்து கண்ணீர்லாம் கடலா ஊத்திட்டு ஆமா. சரி சொல்லுங்க பவானி. வலி நெடுக காட்டு மல்லி இப்போ வலிநெடுக. விடுதலை கனெக்ட் அப்படி போயிடும். ஆமா. ஹாட்ஸ்பாட் 2 சொல்லுங்க, எப்படி வந்திருக்கு உங்களோட கதாபாத்திரம், என்ன எதிர்பார்க்கலாம்? நிறைய ஃபன் எதிர்பார்க்கலாம் ஸ்டோரியில். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நல்லா ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அதனால இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு டேக்அவே இந்த ஒரு ஃபிலிம். எப்படி நம்மளுக்கு இப்போ சிச்சுவேஷன்ஷிப் பிரேக் க்ரம். இதுல ஐ திங்க் புதுசா 2 ஆட் ஆமா, நானும் இல்லை தான். தேடி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கஃபிங் அது இது சொல்கிறாங்க. குளிர்காலத்துக்கு போத்திக்கிட்டு படுக்கலான்னு ஒரு குளிர்காலத்துக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பா? ஓகே. ஸோ அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி இப்போ இருக்கிற லவ் பற்றின ஒரு ஸ்டோரி அண்ட் அதில் ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷன்லாம் ஆட் பண்ணி ரொம்ப ஜாலியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டோரி. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கிரேட், சூப்பர். வந்துருச்சு பிக்கப் லைன் யோசிச்சு சொல்லி. ஆர் யூ மெக்கானிக் தெரியுமா? இது ஆரம்பமே நல்லா இல்ல. பிக்கப் லைன் ஆர் யூ மெக்கானிக் ஐ அம் ரன்னிங் ஆன் யுவர் மைண்ட். வேற மெக்கானிக் சொல்ல. ஆர் யூ மெக்கானிக் இல்லையா? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ரிப்பேர் ஆயிருந்த என்னோட ஹார்ட் வந்து சரியாயிருச்சு. அதனால கொஞ்சம் நார்மலா தான் ப்ரோ இருக்கு. ரெண்டாவது ஓகே, செகண்ட் ஓகே. அப்நார்மலா போகாத வரைக்கும் பெட்டர். செகண்ட் ஓகே. உங்களுக்குலாம் பிக்கப் லைன் இல்ல, உங்களுக்கு போட்ட வேற மாதிரி நல்லது. எங்கால தாய்லாந்துல இருந்து வந்தது, நீ பிக்கப் லைன் போடுறதுக்கா? புரியல எனக்கு. ப்ராடக்ட்டா? சும்மா சில்ல. அவரும் பாருங்களேன், அவரு நோ சொல்லல, வருவான் போல, வெயிட் பண்ணலாம். எங்க பசங்களே மதிக்கலனா எப்படிங்க சொல்லுங்க? டக்குன்னு வரலங்க. பொண்ணுங்கள பார்த்தா மட்டும் வருதா? ஆப்வியஸ்லி இல்ல. இதுக்கு முன்னாடி ஆர் யூ மெக்கானிக் அவர்கிட்ட கேட்டிருக்கணும். சஞ்சனா, ட்ரெய்லரோட ஓப்பனிங்ல எல்லாருக்கும் ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்த மாதிரி இந்த ஜாதி மதம் இது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு ஆன்சர். அவரும் மனுஷன் தானே, வாழலாம் இல்லையே, நம்மள மாதிரி ஒரு இது தானே, ஒரு போல்டான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது வி ஃபீல். சொல்லுங்க உங்களோட கேரக்டர் பத்தி. ஸோ ஜென்ரலாகவே நம்ம எல்லாரையும் சொசைட்டி ஒரு விதத்தில் கண்டிஷன் பண்ணியிருக்கோம்ல. லைக் இது பேசணும், இது பேசக்கூடாது, பெரியவங்க கிட்ட இப்படி தான் பேசணும், அந்த மாதிரியெல்லாம். ஸோ இந்த கேரக்டர் பண்ணும்போது லைக் நம்ம இஷ்டப்படுவோம்ல, இவ்வளோ அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுறாங்களே, பேசியே ஆகணும், அந்த அந்த எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எனக்கு கிடச்சிது. ஏன்னா நான் ஒரு கேள்வியும் லைக் நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அதெல்லாம் லைக் மூஞ்சி ஏன்டா அதான் லைக் ஏன்னா நம்மளே அது ரொம்ப ஒரு மாதிரி லைக் பென்ட் அப் எமோஷன்ஸாக இருக்கும்ல. சின்ன வயசுலேருந்து நிறைய அன்ஃபேர் திங்ஸ் பார்த்து கொஸ்டின் பண்ணணும்னு தோணும். ஆனால் நம்ம வாய மூடிட்டு இருப்போம், பிகாஸ் அதை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அதுவே ஒரு ரொம்ப நல்ல விதமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆமாம், ஹாட்ஸ்பாட் 1ல ஒரு டயலாக் வந்து பயங்கரமாக இருக்கும். ஃபெமினிசம் பேசுகிறவங்களே இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் வாழ்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டயலாக்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி சொன்ன மாதிரி நமக்கு ஒரு இது சொசைட்டியில் தப்பாக இருக்கேங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் நம்மளுமே அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி படங்கள் மூலிமா அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஐ திங்க் அதெல்லாம் கொஸ்டின் பண்ணுறது, அதை தாண்டி லைக் வர்றது, அந்த மாதிரி இருக்கும். ஆர் யூ கரலாக்கட்ட உங்களை பார்க்கும்போது எடுத்து சுத்தணும்னு தோணுது எனக்கு. பைசப்ஸ் பாத்தீங்கல்ல? ஆமா, ஐயோ பயங்கரமா இருக்கு. அவர் எடுத்து சுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒடிஞ்சிரும். ஏய் ஆக்சுவலி குட் ஒன். யா நைஸ் 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 நைஸ். ஐ மீன் லைக் அவர் மியூசியம் இருக்காரு. அடிவாளி ஸ்வெட்டை தொடச்சிட்டு இருக்காரு. ஓகே, ராக்கெட் ராபி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேர் வச்சிருக்கேன். ப்ளூ கலர் ஷூக்கு க்ளோஸ் மட்டும் சூப்பரா இருக்கு. நான் பார்த்ததே இல்லை, பச்சை பால் பச்சை பார்த்துருக்கேன், ப்ளூ கலர் பயங்கரமா இருக்கு. சொல்லுங்க, எல்லா கதாபாத்திரத்துக்கும் டிராவல் ஆகிறவர் நீங்க தானே? அதான் அவங்களோட பொசிஷன் பற்றி பேசினாங்க. ஐ ஹவ் பீன் இன் ஆல் த பொசிஷன்ஸ். அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து ரஃப் கட்டு அது இதுலேருந்து ஐ வாஸ் வித் த டைரக்டர். ஸோ எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்குறேன். ட்ரெய்லரை வச்சு படத்தை கேஜ் பண்ணவே முடியாது. இது இட்ஸ் நாட் அ ஸ்கேல் அட் ஆல். படம் வந்து இட்ஸ் அ ஃபன் என்டர்டெய்னர். நீங்கள் பார்க்குற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ட்ரெய்லரில் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பியூட்டிஃபுல்லாக ஒரு சொல்யூஷன்.
அதை எப்படி பார்க்கணும், அதை எப்படி வந்து ஓப்பனாக பேசணும், எப்படி வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது, எப்படி ஒரு அதுக்கான சொல்யூஷன் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பதிலை நீங்கள் கொண்டு வரதுக்கான திங்ஸ் வந்து மூவியில் இருக்குது. ஸோ தட்ஸ் நைஸ். ப்ளஸ் இட்ஸ் அ பியூர் என்டர்டெய்னர். இட்ஸ் வந்து ஜாலியாக சிரிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு படம் இது. உண்மையாவே யூஆர் ஃப்ரம் தாய்லாந்து தானா? No, I just chill there. I have a friend who is working ஓ there. ஹோ அந்த ப்ரொனன்சியேஷன் ஸ்லாங் எல்லாமே அதே மாதிரி அப்படியா? கூல் டூடா இருக்கீங்க நீங்க ஒரு மாதிரி. கொஞ்சம் தாய் பேசுவேன். யா ஓகே. ஏன்னா செயின்ல மைக் மாட்டும் போதே மைக் வேற எங்கேயும் மாட்டி நான் பார்த்திருக்கேன். புரியல. நீங்க கெட்டிங் டு நோ ஈச் நோ அதர். நோ நோ. ஏன் இவ்வளவு டிஃபென்ஸ் தெரியாம ஆவீங்க? கேட்டேன். என்ன தப்பு? தப்பு இல்லதா? ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஃப்ரீயா ஜாலியா ஒரு கேம் ஒன்று போலாம். ஆமா டம்சராட்ஸ் தான். என்ன இவர் நடிக்க நீங்க எல்லாருமே கண்டுபிடிக்கணும். இவர் தோத்துட்டாருன்னா அதுல ஒரு டாஸ்க் ஒன்று வச்சிருக்கேன், அதை அவர் பண்ண போறாரு. ரெடியா? எல்லாம் ரெடி இல்ல? டயர்டா இருக்கீங்க இப்பவே நீங்க? ஐயோ இல்லங்க. ஏன் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கீங்க அதனால? சாரி, இது பிக்கப் லைனா? ஆமாங்க. ஐயோ நான் உண்மையாலே என்ன கேக்குறீங்கன்னு போற போக்குல கொண்டுட்டு போயிட்டீங்க. எது பிக்கப் லைன்? என் தலைவலியை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. டயர்டா இருக்கீங்களான்னு கேட்டதே பிக்கப் லைன். அதுக்கப்புறம் ஏதோ சொன்னாரு. செத்துருது அது. அத ஒரு மூவி நேம் இருக்கும், நீங்க நடிச்சு காமிச்சு அவங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலன்னா நீங்க தான் வந்து டாஸ்க் பண்ணணும். ஓகே? பேர் தான் தம்சராசா? தெரியாது எனக்கு, புது கேமா இருக்குது. நீங்க இங்க வந்துருங்க. இது என்னடா இது? என்ன ப்ரோ ரொம்ப சூடா இருக்கு. உங்களுக்கு சம்மந்தப்பட்டதா இருக்கு. எத்தனை வார்த்தை? ஒரு வார்த்தையா? என்ன பீரியட்ல வந்த மூவி? எந்த பீரியட்ல வந்த மூவி? கரண்ட். இந்த காலம் தான், ஓகே current. ஓகே. தமிழ். thumbs up. thumbs up. தமிழ். நோ ஆக்டரா? நோ பெரிய ஆக்டர்ஸா? பெரிய ஆக்டரா? ஓகே ஓகே. அவரு பையன். ஆதி. பையா. பாய். பையன். மீச. ஆம்பள. ஆம்பள. ஓகே. எப்படி நான் போட்டு எடுத்து படமே கொடுத்தேன். இல்ல. அதான் நீங்க வர மாட்டீங்களே. எனக்கு நீங்க கொடுக்கவே இல்ல. ஐயோ நான் எல்லா சீட்லயும் மாறி மாறி உட்காருமா. நான் இங்க நின்னுக்கு வா. அதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. உட்காருங்க. இல்ல உட்காருங்க. என்ன இது எனக்கு வருது? ஓகே. 3 words. love today. காதல். காதல். கடி எழுதிட்டு வேற வந்திருக்கீங்க. அழிவது இல்லையா? ஏய் அந்த 3 காதல் பேர் இருக்குமே அதுவா? प्यार प्रेमा காதல். நோ காதல் கடந்து ஓகே. காதலும் கடந்து. ஓகே. உங்களுக்கு மட்டும் 30 செகண்ட்ஸ். நீங்க 30 செகண்ட்ஸ்க்குள்ள கண்டுபிடிக்க வைக்கலன்னா நீங்க வந்து டாஸ்க் பண்ணி ஆகணும். 2. ஃபர்ஸ்ட் செகண்ட் வேர்ட். செகண்ட் வேர்டா? கொம்பு. மான். முட்டு. மாடு. கால. ஓகே. 10 மொட்டை காலையா? முரட்டு கால. டைம் ஸ்டார்ட். 10 செகண்ட் போயிடுச்சு. தமிழ். 1 word. ஆல் மீல. ஆல். வீரம். பையன். பையா. விவேகம். விசுவாசம். ஓ அஜித் படம். வீரன். அஜித் சார் படமா? வீரன். விவேகம். டைம் அப். விசுவாசம். ஐயோ வேதாளம். பழைய படமா? மங்காத்தா. இப்போ வந்ததா? குட்பேலதி. துணிவு. துணிவு. துணிவுக்கு ஐயோ, முன்னாடி. எழுத மாட்டாங்க எனக்கு தெரியும் போங்க. ஐயோ இவர் படம். வீல தான் ஆரம்பிக்கும் இல்ல? ஐயோ ஒரு படம் பாதி ஸ்ரீநாத் சார் படம். ஆமா. பைக். பைக் அந்த எஸ் படம் டூக்கி பட் யூ. ஐயோ அந்த படம் பேர் என்ன? கம் ஆன் गाइस. விவேக் அந்த படம் வராம எவ்வளவு நாள் காத்து. வேற என்ன சொல்லு? ஏதாவது ஒரு வேர்ட். வேற என்ன சொல்லு? வழி. தனி வழியா? வழி இந்த பர்கி. வழியில வழி. தனி வழி ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. வழி. வலிமை. அப்பா சோ சாரி. மேல் மாட்டுவாங்க, மேல் ரொமான்ஸ் கொடுத்துறலாம்ங்கற மாதிரி நான் பிளான் பண்ணேன். அந்த மாதிரி தான் நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க தெரியும். ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பயங்கரமா திட்டிட்டு அப்புறம் பாசமா பேசிட்டு ஃபோன் வச்சிரணும். நல்ல வேலை. சரி ஓகே, என்னோட ஒரு டுபாக்கூர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றேன். அடப்பா. டேய் உனக்கு என்ன அறிவு இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? டூட் சத்தியமா சொல்றேன், சாவடிக்க போறேன் உன்னை மீட் பண்ணனா. டூட் தாஜ், டோன்ட் இரிட்டேட் மீ, டோன்ட் ஆக்ட் லைக் யூ டோன்ட் நோ. இப்போ வந்துட்டு இதா இன்டர்வியூல இருக்கியா? ஏங்க அடுத்து பாசமா போ சொன்னேன்ல, பாஸ் போன கூட தடவி கொடுக்குற மாதிரி.
ஆமா நீ ஏன்டா இவ்வளவு சீக்கிரமா கெஸ் பண்ண? கொஞ்சம் ப்ளே அலாங் பண்ணிருக்கலாம்ல. எத்தனை வீடியோ பார்த்துருப்பாரு அவரு. ஆதி காலத்து கான்செப்ட் இது தெரியாது. சரி தமிழ் கிடையாது, எனக்கு ஏன் இங்கிலீஷ் கொடுத்துருக்கீங்க? சரி ஓகே. இங்கிலீஷா? ஸ்னேக், அனகோண்டா, பாப்ப, அனகோண்டா 2 3 4, அனகோண்டா தி பாம்பு, தண்ணி பாம்பு, ஸ்னேக், ஒரே வேர்டு தான். ஸ்னேக்கோட வேற பேர் கோப்ரா. தேங்க் யூ so much. இங்கிலீஷ் படம்னாரு. யார் நீங்க தான் கண்டுபிடிச்சீங்களா? ஆமா அவங்க ரெண்டு கோப்ரா இங்கிலீஷ் படம் உங்களுக்கு தெரியுமா? தமிழ் படம் தானே அது? எப்படி இங்கிலீஷ் படம் ஆரம்பிச்சீங்க? அப்படியா? டைட்டில் தான் இங்கிலீஷ். That's a தமிழ். விக்ரம் சார் படம். ஓகே தாய் கைங்கிறது. ப்ரோபோஸ் டு ஆங்கர். ஒரு நோ சொல்றாரா பாருங்க. இல்ல அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. தலைவன் வந்து இறங்கிடுவாரு. ரெடி ஆகுறீங்க தெரியுதா உங்களுக்கு? ஒரு கால் பேக்ல வச்சு இன்னொரு கால் ஃப்ரண்ட்லயே வச்சிட்டாரு. இந்த கையும் இப்படி வச்சிட்டாருன்னா முடிஞ்சு. இல்ல காலையில நான் வந்த உடனே உங்களை நான் நோட் பண்ணேன். என்டர் ஆகும்போது உங்க கேங்கோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து டீ ஏதோ குடிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா காஃபி. அப்போ ஐ ஓவர் ஹர்ட். ஏதோ ஜிகாலோன்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. சொன்னீங்களா? ஹாட்ஸ்பாட்டோட ஃபர்ஸ்ட் பேசிருப்பீங்க. ஆமா. அப்பவே எனக்கு உங்க மேல ஒரு ஈர்ப்பு. எது? கால்பாயை பத்தி பேசிட்டு ஹாட்ஸ்பாட் 1ல வந்ததே. கேட்டு ஈர்ப்பு வந்துச்சா? வரட்டும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஹாட்ஸ்பாட். இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ரிலீஸ் ஆகி உங்கள் எல்லாரோட கெரியர்லையுமே ஒரு பெஸ்ட்டான ஃபில்மாக வரதுக்கு எங்கள் டீம் சார்பாக Thank you so much. பாய். Bye. பாய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.